வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் முடிந்தது. மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டால் அவரது பதவி பறிபோகுமா? மேல்முறையீடு செய்துள்ள செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கலும் நேற்று சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள். சுமார் 13 நபர்கள் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார், இன்னும் 11 நபர்களுடன் 13 நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 2500 சாட்சிகளையும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது என்றும், முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜியின் தம்பி என்றாலும் தற்பொழுது இவர்தான் சிறைக்கு செல்வார் என்றும், அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டால் 2வது முறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட என்ற மிக மோசமான பெயரும் செந்தில் பாலாஜிக்கு வரலாம். மீண்டும் அவர் ஜாமீனில் வெளிவந்து சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் தொகுதியிலேயே போட்டியிட்டாலும் மக்கள் அவரை செருப்பால் அடித்து விரட்டியடிப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இவரது பதவியும் இவரது அதிகாரங்களும் பறிபோகக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி என்று தெரிந்தும் திமுக அரசு அவருக்கு அமைச்சர் பதவி மீண்டும் கொடுத்திருக்கிறது என்றால் மக்கள் இனியும் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், செந்தில் பாலாஜியால் மீண்டும் திமுகவிற்கு அவப்பெயர் தான் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகிறது. வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் முடிவடையக்கூடிய நிலையில் மீண்டும் அவரது ஜாமீன் நீட்டிப்பு கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்வார். அந்த மனுவிற்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனுவை தள்ளுபடி செய்து அவரை சிறையில் அடைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் செந்தில் பாலாஜியின் கதை முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் பல கோடிகள் ஊழல் செய்து வருவதாகவும் ஆதாரத்தையும் நேற்று சட்டப்பேரவையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். 3 ஆண்டுகளில் 3 முறையும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், ஆனால் லாபமே மின்சாரத்துறையில் இல்லை, 4500 கோடி நஷ்டம்தான் என்று சட்டப்பேரவையில் எப்படி செந்தில் பாலாஜி பேசலாம்? ஆதாரம் இல்லாமல் மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கத்துடன் செயல்படுவது சரியா? மாதம் மின்சாரம் கட்டணம் செலுத்தக்கூடிய திட்டம் அமலுக்கு வரும் என்று திமுக சொன்னதே அது என்ன ஆனது என்ற கேள்வியையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு சிறைக்கு சென்றால் ஒட்டுமொத்த திமுகவின் கதையும் முடிந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.